நீங்கள் பப்ஜி இல்லை ஃப்ரீ ஃபயர் யூஸராக இருக்கலாம். உங்களுக்கு இந்த பிங்க்ஸ் பிரச்சனை பார்த்தீங்கன்னா ரொம்ப தலைவலியாக இருக்கலாம். ஸோ ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில டைமில் 800லேருந்து 900 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பிங்க்ஸ் வந்து போயிட்டுருக்கும். ஸோ இந்த மாதிரி பட்சத்தில் நம்ம வந்து கேம் ப்ளே பண்ணும்போது நமக்கு ரொம்பவே எரிச்சலாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற யூஸருக்கு அது எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம்? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 30லேருந்து 40+ நமக்கு வந்து இதோட பிங்ஸை வந்து நம்ம குறைக்கலாம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வேறு லெவலாக ஒரு ட்ரிக் சொல்லி தர போகிறோம். மறக்காமல் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே போல் நம்மளோட சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தாலும் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ண தட்டி. நீங்கள் நம்ம பப்ஜியில் ஃப்ரீ ஃபயர் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கிறது இந்த பிங்க்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா பேசிக்கான காரணம் இன்டர்நெட் தான். ஸோ இன்டர்நெட்டை பேஸ் பண்ணி தான் நமக்கு அது இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. ஸோ நான் சொல்கிற அந்த ஏபிஎன் ட்ரிக்கை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் மொபைலில் நீங்கள் எந்த ஒரு சிம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, அது ஜியோ, வோடோஃபோன், இல்லை ஏர்டெல், பிஎஸ்என்எல், ஐடியா, விஐ எந்த சிம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, வேறு லெவலாக உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. கேமிங்காக பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு ஏபிஎன் தான். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் எந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருந்தாலும் சரி, அதில் செட்டிங்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. மொபைல் செட்டிங்ஸில் அங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு சிம் கார்டு அண்ட் மொபைல் நெட்வொர்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் விஐ யூஸ் பண்ணிட்டு இருக்கனால ஜஸ்ட் நான் அந்த விஐ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிருக்கேன். நீங்கள் எந்த சிம் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்களோ, டேட்டா யூஸ் பண்ணிட்டுருக்கீங்களோ அந்த சிம்மை ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, நமக்கு பார்த்தீங்கன்னா சிம் கார்டு செட்டிங்ஸில் மொபைல் நெட்வொர்க்கில் ஆக்சஸ் பாயிண்ட் நேம் அப்படின்னு இருக்கும் இல்லையா? ஸோ அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஏபிஎன். இப்போ நம்ம ஏபிஎன் புதுசாக ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம் கேமிங்காக. அதனால் நமக்கு ப்ளஸ் ஐகான் போட்டு ஒரு நியூ ஏபிஎன் அப்படின்னு இருக்கும் பாருங்கள், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஆனால் ஒவ்வொரு மொபைலை பொறுத்து இது சேஞ்ச் ஆகும். ஒரு சில மொபைலுக்கு டாப் ரைட் கார்னர் இருக்கும், ஒரு சில மொபைலுக்கு பாட்டமில் இருக்கும். ஸோ நம்ம மொபைலுக்கு பாட்டமில் இருக்கும். உங்கள் மொபைலில் அந்த நியூ ஏபிஎன் எங்கே இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அந்த நியூ ஏபிஎனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு எடிட் ஆக்சஸ் பாயிண்ட் இருக்குது. இதில் இருக்கிற நேம், ஏபிஎன், ப்ராக்ஸி எல்லாமே வந்து நான் சொல்கிறேன். ஜஸ்ட் நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு உங்களோட ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நேம் அப்படின்னு இருக்கு இல்லையா? அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ நான் சொல்கிறத அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. 5G எகைன் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுருக்காங்க, கேமிங் எகைன் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு ப்ரோ அப்படிங்கிறதையும் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 5Gயில் 5 அப்படின்னு டைப் பண்ணிட்டு ஜி அப்படின்னு போடுங்க. ஜி வந்து கேப்ஸில் இருக்கணும். எகைன் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. கேமிங் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. அதில் ஜி அப்படிங்கிற லெட்டர் மட்டும் நமக்கு வந்து கேப்ஸில் லெட்டராக இருக்கணும். எகைன் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு ப்ரோ அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. இதில் பி அப்படிங்கிற லெட்டர் நமக்கு வந்து கேப்ஸில் இருக்கணும். 5G ஸ்பேஸ் கேமிங் ஸ்பேஸ் ப்ரோ அப்படிங்கிறதையும் டைப் பண்ணிட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். எகைன் பார்த்தீங்கன்னா ஏபிஎன், இந்த ஏபிஎன் அப்படிங்கிற இடத்துல ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. 5G IND அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்தியா அப்படிங்கிறது தான் ஷார்ட்டாக IND. ஓகேங்களா? ஸோ ஏபிஎனில் 5G அப்படிங்கிறது நமக்கு வந்து கேப்ஸில் இருக்கணும். ஸோ எந்த ஒரு ஸ்பேஸ் விட தேவையில்ல. இந்தியாவில் வந்து ஐ அப்படிங்கிற லெட்டர் நமக்கு வந்து கேப்ஸில் இருக்கணும். IND அப்படிங்கிறத டைப் பண்ணிட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க ஏபிஎனில். எகைன் ப்ராக்ஸி நாட் செட், போர்ட் ஆல்சோ நாட் செட், யூசர் நேம் அப்படிங்கிறத ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கிட்டாங்க. 5G கேமிங், ஸோ 5G கேமிங் பாட் அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே நமக்கு ஸ்மால் லெட்டர் தான். ஓகேங்களா? 5G கேமிங் பாட், எந்த ஒரு ஸ்பேஸும் தேவையில்லை, எந்த ஒரு கேப்ஸ் லெட்டரில் தேவையில்லை, எல்லாமே ஸ்மால் லெட்டர் தான். யூசர் நேமே கரெக்டாக நீங்கள் டைப் பண்ணிட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். எகெயின் பாஸ்வேர்ட் நாட் செட். சர்வர் அப்படிங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் தான் www.google.com அப்படிங்கிறதையும் டைப் பண்ணிக்கோங்க. google.com. ஸோ ஓகே, சர்வரில் நம்ம கரெக்டாக வந்து www.google.com அப்படிங்கிறத டைப் பண்ணிட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். எகைன் பார்த்தீங்கன்னா MMSC நாட் செட், MMS ப்ராக்ஸி நாட் செட், MMS போர்ட் ஆல்சோ நாட் செட், MCC MNC எனக்கு இது ஏரியா கோடு எனக்கு வேறு மாதிரி இருக்கும், உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க, நீங்கள் அதை வந்து வரி பண்ணிக்க தேவையில்லை. எகைன் பார்த்தீங்கன்னா அத்தன்டிகேஷன் டைப், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நமக்கு கடைசியாக ஒன்று இருக்கும் பாருங்கள், PAP or CH அப்படின்னு இருக்கும், லாஸ்ட் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ எகைன் பார்த்தீங்கன்னா ஏபிஎன் டைப். ஸோ ஏபிஎன் டைப் பற்றி நமக்கு நாட் செட் அப்படியே இருக்கட்டும். எகைன் பார்த்தீங்கன்னா ஏபிஎன் ப்ரோட்டோக்கால் அப்படின்ற இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு IPv4/IPv6. எகைன் ஏபிஎன் ரோமிங் ப்ரோட்டோக்கால் அப்படிங்கிற இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு IPv4/IPv6. ஓகே, ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம். இப்போ நம்ம கடைசியாக ஒரு ஆப்ஷன் இருக்குது, இந்த பியரியர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நமக்கு அன்ஸ்பெசிஃபைடு இருக்கும், அதை அன்கிளிக் பண்ணிவிட்டு LTE கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு கீழே இருக்கிற HSPAP, HSPA, HSUPA, எகைன் பார்த்தீங்கன்னா HSDPA, UMTS. ஸோ அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸோ அங்கே நமக்கு 1X RTT மற்றும் IS95B. ஸோ இது ரெண்டு கிளிக் பண்ணிவிட்டு ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 1 2 7 8 இருக்குது. ஸோ கரெக்டாக வந்து நான் எது கிளிக் பண்ணுறீங்கன்னா அதே போல் நீங்களும் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே அப்படிங்கிறதே கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம். இப்போ நீங்கள் தயவுசெய்து பேக் வராதிங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் க்ரியேட் பண்ண ஏபிஎனை சேவ் பண்ணுங்கள்.
மோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு சேவ் அப்படிங்கிறத கொடுத்துங்க. ஆனால் ஒவ்வொரு மொபைலில் ஒரு மாதிரி இருக்கும் இந்த சேவ் ஆப்ஷன். ஒரு சில மொபைலுக்கு டாப் ரைட் கார்னர் இருக்கும், ஒவ்வொரு மொபைலுக்கு பாட்டமில் இருக்குது. அது மொபைலை பொறுத்து இருக்குது. அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிட்டு சேவ் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம கிரியேட் பண்ண ஏபிஎன் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். பிகாஸ் நம்ம மொபைலில் நிறைய ஏபிஎன் இருக்கும். ஸோ டிஃபால்ட்டாக ஒரு சில ஏபிஎன்லாம் இருக்கும். அதனால் நம்ம மொபைலில் நம்ம கிரியேட் பண்ண ஏபிஎன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட்டாகவே இருக்குது பாருங்கள் 5G கேமிங் ப்ரோ அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ இதான் இப்போ நம்ம கிரியேட் பண்ண ஏபிஎன். இப்போ அந்த இடத்துல ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க. இப்போ உங்களுக்கு டேட்டா ஆன் ஆஃப் ஆகும். ஸோ ஆன் ஆஃப் ஆகிட்ட அப்புறம் உங்களுடைய மொபைலில் இப்போ நீங்கள் வந்து கேம் ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு பிங்ஸ் எவ்வளோ வருது அப்படின்னு பாருங்கள். கண்டிப்பாக ரொம்பவே குறைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் ஃப்ரீ ஃபயர் அல்ல பப்ஜி வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிங்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே குறைஞ்சிருக்கும். முன்னே இருந்த விட இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நல்லாவே உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். அது குறைஞ்சிருக்கும். ஒரு நல்ல ஏபிஎன் தான் கேமிங்காக பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். இந்த மாதிரி உங்களுக்கு கேமிங்காக பார்த்தீங்கன்னா அந்த பப்ஜிக்கு ஃப்ரீ ஃபயருக்கு பிங்ஸை குறைக்கிறதுக்கான ஏபிஎன் ஒரு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து நிறைய பேருக்கு ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதோட லிங்க் உங்களுக்கு வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன் கிடைச்சிடும் மற்றும் ஐகாலில் கிடைக்கும். செக் பண்ணி பார்த்து நீங்களும் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டேக் கேர், பை பை. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.